மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது. திண்டுக்கல் மாவட்ட திமுக 72வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? தொண்டர்கள் என்ன பண்றாங்க? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அதே போல திமுக தலைவருமான ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி கிட்டத்தட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளியில் வருவர்களுக்கு பிரியாணி கட்சி சார்பாக கொடுக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது பாத்தீங்கன்னா வழக்கமாக அவருடைய பிறந்தநாள் இந்த கலைஞர் அரங்கில் நடைபெறும். பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் இங்கு வந்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்போது இவர்களுக்கான அந்த வாழ்த்து என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சி தலைவர்களும் குறிப்பாக ட்விட்டர், பேஸ்புக் போன்ற சமூக தளங்கள் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால பார்க்க முடியும். குறிப்பாக பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். சார், அவருக்கு பிறந்தநாள் 72வது பிறந்தநாள்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய தளபதியினுடைய பிறந்தநாள்ல சமூக நீதி மலரணும். மும்முனை கொலை என்பது தமிழ்நாட்டுக்கு அறவே கிடையாது. 2 மொழிகள் தான். ஒன்று தமிழ் மொழி, அதற்கு மாற்றாக ஆங்கில மொழி என்பதுதான் 1918ஆம் ஆண்டிலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிறந்தநாள் செய்தியாக ஏழை மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் எண்ணற்ற சாதனைகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னீடோடி வாழ என் கழக தொண்டு என்ற முறையில் மணிமாறன் வேலைச்சேரி சென்னை 40 என்ற முறையில் அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பார்க்கலாம், தொடர்ச்சியாக தொண்டர்கள் இங்க வந்து வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக ரஜினிகாந்த், அதே போல பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்டோரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்பாக உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்களும் நேரில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா வழக்கமாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. தற்போது ஒரு தொண்டர் இருக்கிறார், அவரிடம் கூட நம்ம கேட்கலாம். சார், இப்ப இவருடைய பிறந்த நாளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் எப்படி பாக்குறீங்க? அதாவது தலைவர் தன்னுடைய பிறந்த நாளையே வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்பா சொல்லியிருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்நாடி பிரச்சனையான இந்தி திணிப்பு, அதாவது மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்கிறார்கள். அடுத்தபடியாக வந்து மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு அதையே காரணம் காட்டி தன்னுடைய மக்களவை எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து அது இன்னைக்கு 40 உறுப்பினர்கள் இருந்தும் கூட நம்முடைய குரல் வந்து நாடாளுமன்றத்தில் எடுபட மாட்டேங்குது. இதுல வந்து நம்முடைய இடங்கள் வந்து 31 குறைக்க இருக்கிறார்கள், 8 இடங்கள். ஆனால் அதே நேரத்தில் வட மாநிலங்களில் வந்து அதிக இடங்கள், அங்க மக்கள் தொகை பெருக்கம் இல்ல, அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமா தொகுதியை கூட்டுறாங்க. இப்போதையே தென்னிந்தியாவில் விஜய் போன்றவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் உங்களுக்கு போட்டியா இருப்பார்கள்? இல்ல, கண்டிப்பாக வந்து இப்ப தலைவர் இன்னைக்கு 72வது பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது. அவர் 2021 முதலமைச்சராக வரும்போதே அவருக்கு வந்து 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தது. இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு எடுத்த உடனே முதல்வராக வருவாங்க. தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து அவர்களுடைய பாட்சா பலிக்காது. தொடர்ச்சியாக உறுதிமொழி ஏற்பும் சற்று முன்பாக நடைபெற்றது. இன்று மதியம் வரை அவர் தொண்டர்களிடம் வாழ்த்து பெற இருக்கின்றார். ஆனந்தி, பல தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதல்வர்களில் முதல்வரின் முத்தான திட்டங்களால் முன்னேறும் தமிழ்நாடு திராவிட தலைமகனை வாழ்த்துகிறது. திண்டுக்கல் மாவட்ட திமுக